கூலி. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் தேவா அப்படிங்கிற இந்த படத்தோட ஹீரோ வந்து இந்த மேன்ஷன் வச்சு நடத்துகிறாரு. அப்படி ஹீரோவுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்து சேருது, இந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இறந்தாச்சு அப்படின்னு. ஆனால் ஹீரோ ஃப்ரெண்டோட மரணத்தில் ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்குது. யாரோ கொன்று இருக்காங்க, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சந்தேகப்படுறாரு. அப்படி ஹீரோ யார் மேலே சந்தேகப்படுறாரு அப்படின்னா, ஹார்பரை ஒட்டி ஸ்மக்லிங்கில் இருக்கக்கூடிய கேங்கில் இருக்கக்கூடிய நாகார்ஜுனாவோட கேங் மேலே தான் ஹீரோக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஹீரோ அங்கே போகும்போது நாகார்ஜுனாக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், இவங்க 2 பேருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அதுலேயும் அமீர் கான், உபேந்திரா, சௌபின், சத்யராஜ் அப்படின்னு இவங்க எல்லாருமே எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் என்னெல்லாம் பண்ணார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் எத்தனை பேருக்கு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. அதில் இந்த படம் வந்து ஒரு படத்தோட டியூரேஷனே ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட வருது. அதாவது 3 மணி நேரம் கிட்ட வருது. அப்படி 3 மணி நேரம் கிட்ட வர ஒரு படம் வந்து போர் அடிக்காமல் போகுது அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த படம் 1000 கோடி அடிக்க நிறைய சான்ஸ் இருந்தது. அதாவது இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வச்சு இந்த படம் பார்க்க போகும்போது நானே பார்த்துருக்கேன், ஒரு 10 பேருக்கு மேலே உள்ள அலோவ் பண்ணலை. எதுக்காக அப்படின்னா, உங்களோட பசங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை அப்படின்னு. உங்களோட பசங்களை அனுப்ப முடியாது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை விட்டுட்டு தனியாக இந்த மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க? இதில் ஒரு பையனுக்கு 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பையனோட அப்பாவே சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க அதை கேட்க மாட்டுறானுங்க. உங்கள் பையன் முகத்தை பார்க்க 18 வயசு மாதிரி இல்லை, ஆதார் கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆதார் கார்டுக்காக இப்போ வீட்டுக்கு போய் ஆதார் கார்டை கொண்டு வந்து இவனுங்க கிட்ட காமிக்கணுமா? இதில் ஒரு சில பேர்கிட்ட ஆதார் கார்டு வந்து இந்த ஃபோனில் ஃபோட்டோ இருக்க வச்சு அதை காமிச்சு உள்ளே போயிடுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட அதுவும் இல்லைன்னா அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க. சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாலே ஃபேமிலியோட தான் எல்லோரும் வருவாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க. இவனுங்க உள்ளே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல வச்சு அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு திரும்ப போகும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா இந்த ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான். அதாவது இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கணும் அப்படின்னா இந்த ஏ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் இந்த ஏ சர்டிஃபிகேட் இருக்க வச்சு இந்த ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வர மக்களால் இந்த படத்தை பார்க்க முடியாமல் அப்படியே போயிடுறாங்க. அதனாலேயே நிறைய ஃபேமிலி இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்க சான்ஸே இல்லை. அனிருத்தோட பிஜிஎம்மோட சேர்த்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருக்குது. இதில் தலைவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இந்த அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் தலைவரை பார்க்குறதுக்கு ஒரு 74 வயசு மாதிரியே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் தலைவர் எப்படி எல்லா படங்களையும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாரு. எமோஷன் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்தில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. அமெரிக்கான லோகேஷ் எதுக்காக இந்த படத்தில் நடிக்க வச்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது உபேந்திராவை இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ரோலை கொடுத்துருக்காரு. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதாவது உபேந்திராவுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுக்க தெரிஞ்ச லோகேஷ்க்கு அமீர் கானுக்கு எதுக்காக அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கல? அதாவது அமீர் கானையும் அவரோட ஃபேன்ஸையும் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. அமீர் கான் இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னா இந்திக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அமீர் கான் உபேந்திரா இவங்க 2 பேரையும் நடிக்க வச்சார். அதில் உபேந்திராவுக்கு ஒரு நல்ல கேரக்டர், அதாவது ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. இதில் அமீர் கானுக்கு மட்டும்தான் ஒரு காமெடியன் ரோலை கொடுத்துருப்பாரு. இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லோகேஷ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி பார்க்குற படம் தான், ஃபேமிலியோடு பார்க்கலாம்.